ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் நம்ம V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கடாயில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு 100 கிராம் சேமியா சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். சேமியா நல்லா பொன்னிறமாக வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியா போட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்த அப்புறமா 1 கப் பால் சேர்த்திக்கலாம். கூடவே 1 கப் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். V2 ரெசிப்ஸி ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் இதே மாதிரி 1000க்கும் அதிகமான ரெசிபீஸ் இருக்குது. எல்லா ரெசிபீஸும் தமிழ்லேயே இருக்குது. ஆப் லிங்க் சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போது கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். நல்லா 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும்.